கர்நாடக மாநிலம் கல்புர்கியில் ஓலா ஸ்கூட்டர் ஷோரூமுக்கு தீ வைத்த வாடிக்கையாளரால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். ஒரு ஷோரூமையே கொளுத்துற அளவுக்கு அந்த வாடிக்கையாளருக்கு என்ன கோபம், அவருடைய பின்னணி என்ன, விரிவான தகவல்கள்? கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்திருப்பது கர்நாடகாவின் கலபுர்கி மாவட்டத்தில். கலபுர்கி மாவட்டத்தைச் சேர்ந்த 26 வயதான முகமது நதீம் என்பவர் தான் இந்த செயலில் ஈடுபட்டவர். அவர் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு 1,40,000 ரூபாய் கொடுத்து ஓலா நிறுவனத்தின் ஒரு மின்சார ஸ்கூட்டரை வாங்கியிருக்கிறார். அந்த ஸ்கூட்டர் வாங்கிய 2-3 நாட்களிலேயே அதிலிருந்து ஒளி உள்ளிட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் பல வந்துள்ளது. உடனடியாக அவரும் இந்த ஷோரூமுக்கு அந்த வாகனத்தை கொண்டு சென்று அதில் உள்ள தொழில்நுட்ப கோளாறுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் அங்கு இருந்த சேவை அதிகாரிகள் முறையான பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. 2-3 முறை சென்ற பிறகும் அவர்கள் முறையான எந்த பதிலும் அளிக்கவில்லை. இந்த ஆத்திரத்தில் தான் அவர் இன்று அந்த ஓலா ஷோரூமுக்கு சென்றார். கையில் போகும்போதே கையில் பெட்ரோல் பாட்டிலுடன் சென்ற அவர் சேவை அங்க வாடிக்கையாளர் சேவை அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தனது ஸ்கூட்டர் மற்றும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த அந்த ஷோரூமில் நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டர் உட்பட 3 வாகனங்கள் மீது அந்த பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தியிருக்கிறார். இதை பார்த்த உடனேயே பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவதை பார்த்த உடனேயே அங்கிருந்த அதிகாரிகள் அனைவரும் அந்த ஷோரூமை விட்டு வெளியே ஓடி வந்தனர். முற்றிலுமாக அந்த ஷோரூமில் இருந்த 3 வாகனங்கள், இவரது வாகனம் உட்பட 3 அந்த மின்சார வாகனங்கள் எரிந்து சாம்பலானது. அது மட்டுமல்ல, ஷோரூமில் இருந்த கம்ப்யூட்டரும் எரிந்து சாம்பலானது. இதன் மொத்த மதிப்பு 8.5 லட்சம் என கணக்கிடப்பட்டுள்ளது. தற்போது அந்த நதீமை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் வாகனத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் நிறுவனத்தையோ அல்லது சேவை அதிகாரிகளையோ அணுக வேண்டும். இவர் என்ன மாதிரியான அணுகுமுறையை மேற்கொண்டார் என தெரியவில்லை. உண்மையிலேயே அந்த வாகனத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருந்ததா என்பதெல்லாம் தற்போது போலீஸ் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். எப்படி இருந்தாலும் அவர் செய்தது தவறான செயல். அதற்கான வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.